ஆனால் நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனால் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எனக்கு டிஎம் கேட்கற அப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டலில், காலேஜ் ஹாஸ்டலில் பாத்ரூமில் போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் கிறுக்குவாங்க. நம்மள அந்த பப்ளிக் பாத்ரூம் போனால் கறிக்கட்டையில் கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவாங்க. இன்னைக்கு திமுக காரன் டப்பா இன்ஜின் ஒட்டுறானா காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால இவங்க சும்மா போய் போஸ்ட் ஒட்டுட்டோம். நேற்று பார்த்தேன் சென்னையில் வந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு. ஒரு அல்வா வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சுன்னா, டிஎம்கே ஆட்சி 5 வருஷம் முடிஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்ததாகத்தான் நான் பார்த்தேன். சென்னை முழுவதுமே ஒரு கையில் ஒரு போஸ்டரை வச்சுக்கிட்டு அல்வா கொண்டே வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் கஷ்டப்பட்டாரு, அப்படி இப்படின்னு பண்ணார். ஆனால் ஒன்றுமே கிரவுண்ட் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. சட்டம் ஒழுங்கு தறிகட்டு போயிருக்கு. இதையெல்லாம் இன்னும் ஒரு 50-60 நாள் தானா நீங்களும் பார்க்க போறீங்க, நாங்களும் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் அமைந்தது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான். அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொடுங்கண்ணே, நாங்க எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கெல்லாம் களத்துல பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிறோம் களத்துக்கு. இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு. கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல. அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் பாலிசி என்ன, உங்கள் ப்ரோக்ராம் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாத என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலீங்கண்ணா. ஸோ விசிலுக்காக ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததாக நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நம்ம போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. கல்வி, டாஸ்மாக் எதிர்ப்பு, இந்த தேர்தல் அதில் முக்கியத்துவம் பாஜக தேர்தல். அண்ணா, இன்னைக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறாங்க. அந்த குழுவோடு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வண்டிகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு. அதில் மக்கள் இன்னைக்கு அந்த பெட்டியில் போட போகிறாங்க, என்ன வேணும். நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம், ஒரு ஆரோக்கியமான தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகணும். அதே நேரத்தில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர போகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இது சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கலந்து பேசி அதை வெளியே கொண்டு வரணும். அது என்னுடைய இலாக்கா இல்லை, என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. நான் இன்னைக்கு பேசுறது பட்ஜெட்டை பற்றிங்கன்னா, அந்த இலாக்கா அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு நயினார் அண்ணா இருக்கிறாங்க, தமிழிசை அக்கா இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் பதில் சொல்வார்கள். இது எப்படிப்பட்ட, எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கனவு இருக்குது.
கட்சியின் அடிப்படையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கனவெல்லாம் கட்சியினுடைய அறிக்கையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அது இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை நடைமுறை அரசியல்ல. அதனால் 2026 தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை ஒரு கட்சி அலையன்ஸை லீட் பண்றாங்க, மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பொழுது பிரச்சனை இல்லாத அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கணும். அதெல்லாம் பக்குவப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, அதை அவர்கள் முறையாக கொண்டு வருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.